ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சுக்கிர பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் அதிபதி 7க்கு அதிபதி சுக்கிர பகவான், அதாவது கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனோட பெயர்ச்சியை தாங்க பார்க்க போறோம். சுக்கிர பகவான் இந்த மாதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவரு கடக வீட்டுல இருந்து, அதாவது உச்சம் பெற்ற குருவோடு இருந்த நிலைமையிலிருந்து அவரோட அடுத்த வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஜூலை 5ஆம் தேதி கேது பகவானோட சேர்ற சுக்கிரன் சிறப்பான யோகத்தை கொடுக்க போறாருங்க. ஏன்னா சில பேர் நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா கேதுவோட சுக்கிரன் போறாரு அப்படின்னும் போது, அவர் கேதுன்றது வந்து நவகிரகங்கள்ல வந்து சம்பந்தம் இல்லாம ரிவர்ஸ்ல போற கிரகம் ராகுவும் கேதுவும். இப்போ சுக்கிரன் வந்து இவரோட சேரும் போது சில வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட சவகாசம், தேவையில்லாத ஒரு தொடர்புகள் வர்றது, சில வில்லங்கங்களை ஏற்படுத்துகின்ற அமைப்புகள்லாம் என்ற மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ராகு கேதுக்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்னா அவங்க பண்ற பலன் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ராகு கேதுக்கள் இருக்கிற இடம், அவங்களோட வீடு, அவங்களோட வீட்டு அதிபதி யார் வீட்டுல இருக்காங்க, அவங்களோட நிலைமைத்தன்மை யார் யார் எப்படின்னு பார்த்துட்டு அவங்க கூட சேர்ற கிரகத்தோட பலனை தான் நம்ம எப்பவுமே எடுக்கணும். சோ அதன் அடிப்படையில் சுக்கிர பகவான் காதல் காரகன், அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது கலை, அழகு, நடனம், ரொம்ப பிரம்மாண்டம், எல்லாத்திலுமே வந்து ஒரு ஆடம்பரம், அனைத்து சுக போகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடமான சிம்ம ராசியில், அதாவது சூரியனோட வீட்டுல கேதுவோடு இணையும் இந்த காலகட்டம் சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போதுங்க. காதல், திருமணம், ஆசை, பணம் என புகழ், முக்கியமா இந்த மீடியா துறையில இருக்கிறவங்க, யூடியூப் துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்க, அதாவது சோசியல் மீடியா, அது மட்டும் இல்லாமல் வெகுஜன தொடர்புன்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட காரகத்துவம் சொல்லக்கூடிய வெகுஜன தொடர்பு சமுதாயம், அவங்களுக்கு வந்து பிரபலமா ஆகக்கூடிய இடமாக இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக சனியோட வீட்டை தான் பார்க்க போறாரு, சனீஸ்வரன் வீட்டை தான் பார்க்க போறாரு. அதாவது அது கும்ப ராசியை பார்க்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசியில ராகு பகவான் ஆல்ரெடி அங்க இருக்கிறாரு. சோ இது எப்படி எடுத்துக்கணும்னா, ராகுவோடு இணைகிறார், கேதுவோடும் இணைகிறார், சூரியனோடும் இணைகிறார். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இதன் அடிப்படையில் சுக்கிரன் சிம்ம வீட்டில் கேது பகவானோட இணையும் இந்த சுக்கிர பயிற்சி 25 நாள் அவர் சிம்ம ராசியில தாங்க இருக்க போறாரு. சோ இதுல ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய யோகத்தையும், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா வந்து திடீர் வளர்ச்சி, புகழ், ஒரு யோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆடம்பரமா வீடு கட்டுறது, சில பேர் வந்து லக்ஸரியஸான வீடு வாங்குற அமைப்பு, லக்ஸரியஸான கார் வாங்குற அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, பெற்றோரோட அப்பா அம்மாவின் சம்மதத்தோட மேரேஜ் எல்லாம் அமையுமா என்ற அனைத்து கேள்விகளுக்கும், அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிரன் பயிற்சி ஒரு பதிலை கொடுக்க போறாருங்க. ஒரு ராசிக்கும் பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் இப்பொழுது பயிற்சி அடைகிறாருங்க. கடகர் வீட்டிலிருந்து உச்சம் பெற்ற குரு இடமிருந்து உங்களுக்கு 11ஆம் இடம் சிம்ம வீட்டில் சூரியனோட வீட்டுல கேதுவோடு இணையும் இந்த உங்களோட சுக்கிரன், அதாவது உங்க ராசிநாதன் 11ஆம் இடம் லாபஸ்தானம் உங்களுக்கு சகல வசதிகளும் கொடுக்க போதுங்க. அனைத்து யோகங்களும், முக்கியமா உங்களுக்கு ஆசைகள் நிறைவேற போகுது. அனைத்து யோக பாக்கியங்களும் கொடுக்கறதுக்கான காத்து கொண்டிருக்கிறார் சுக்கிரன் கேது. ஏன்னா கேது பகவான் சுக்கிரனோட காரகத்தன்மையை அதிகப்படுத்துவார். இதன் அடிப்படையில் நீங்க உங்களுக்கு அனைத்து சகல வசதிகளும் கொடுக்கறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு நிறைவேறக்கூடிய, ஏன்னா 8க்கு அவர் தான். ஸோ அதனால திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு உண்டாகும். பொருளாதாரத்தில் வந்து இருந்த மந்த நிலைமை தீங்க போது. முக்கியமா நீண்ட தூர பிரயாணங்கள், அதாவது வெளிநாட்டில இருந்து வர முதலீடுகள் உங்களுக்கு வந்து சேரப்போது. தொழில் இருந்த தடைகள் நீங்க போது. வேலையில முன்னேற்றம், புதிய வேலை, அதாவது சில பேர்லாம் வந்து உங்களோட தகுதிக்கு ஏற்ப வந்து முயற்சி எல்லாம் பண்ணி கொண்டு இருந்திருங்க, அதாவது இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான வேலை வாய்ப்புகள், அதாவது உயர்ந்த சம்பளத்தோடு, அதிக சம்பளத்தோடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற யோகம் எல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இவ்வளவு நாளா முயற்சி பண்ணியிருந்த அனைத்து விஷயங்களையும் சந்தோஷமாகவும் சக்சஸ் ஆகவும் முடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட, அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர், ஒரு 10 பேர் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதாவது வேலையாட்களை வச்சு ஒரு இண்டஸ்ட்ரியோ சின்னதா ஒரு சின்னதா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல உங்களுக்கு வளர்ச்சி அடைய போது. முதலீடுகள் வந்து சேரும். ஏன்னா நீங்க இதன் மூலமா நீங்க வந்து ஒரு லோனோ இல்ல கடனோ வாங்குறதுக்காக, இல்ல வேற ஒருத்தர் கூட வந்து பினான்ஸோ எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது சாதகமாக வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பண்ணி கொடுத்துருவாருங்க 11ஆம் இடத்துல. ஏன்னா 11ஆம் இடம் என்றது உங்களோட
உபஜய ஸ்தானத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்துல வந்து சுக்கிரனும் கேதுவும் இருக்கும்போது 11ஆம் இடம் உங்க ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். முக்கியமா இந்த பிசினஸ் ஏஜ்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த 45 பிளஸ்ல இருக்கிறவங்க தொழில் நிமித்தமும் வேலை நிமித்தமும் நிறைய ஒரு சங்கடங்களும் ஒரு பொருளாதார நெருக்கடியும் இந்த காலகட்டத்தில் ஒரு 2-3 மாசமா நீங்க சந்திச்சிருப்பீங்க. அதாவது உங்களுக்கு வர வேண்டிய நிதி நிலைமையெல்லாம் வந்து இப்ப மாறக்கூடிய அமைப்பாக இருக்க போது தொழில நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க கண்கூடாக. அது மட்டும் இல்லாமல் சில எதிர்பாராத திடீர் பணவரவு உங்களை வந்து ஒரு திக்குமுக்க ஆள வைக்கும்ன்ற மாதிரி அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்கு கொடுத்துருவாரு. நிறைய பேர் வந்து வேலை மாற்றம் தொழில் மாற்றம் பண்றீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா உங்க தகுதிக்கேற்ப உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேர்த்துருவார் குரு. ஏன்னா உங்க ராசிநாதனுங்க அவர் 8ஆம் இடத்துக்கு அதிபதி தான். ஸோ திடீர் வாய்ப்புகள் திடீர் உங்களுக்கு வந்து யோகங்கள்லாம் கொடுக்கறதுக்கான தகுதி உடையவர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கேதுவோடு இணையும் போது இதை வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இவர் இப்போ இந்த தொழில் நிமித்தம் வேலை நிமித்தவருக்குலாம் நல்ல மாற்றம் முன்னேற்றம் அதுல வந்து உங்களுக்கு இருந்த தடைகள் லாபங்கள்லாம் வரப்போகுது. அது ஒரு அமைப்புல இருந்தாலும் இந்த திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து காதல் கல்யாணம் திருமணம் 100% கை கூடுங்க. சுக்கிரன் வந்து உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கும் பட்சத்தில் குருவோட தொடர்பும் அங்க இருக்கிறதுனால சனிக்கு நிறைய பேர் குழந்தை வந்து பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும். மருத்துவ ட்ரீட்மெண்ட் மூலயமா வந்து குழந்தை செல்வங்களை பெறணும் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை உண்டாவதுக்கான அமைப்பு இருக்கு. அதாவது அந்த ஒரு சந்தோஷமான விஷயம் உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலும் அது வந்து உண்டாகும். ஸோ மொத்தத்தில் இந்த மாணவர்களாக இருந்தும் சரி, இந்த இளைய திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கிறவர்களும் காதல் கல்யாணம் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் நிறைய ஒரு அப்பா அம்மா, அதாவது திருமணம் முடிந்து ரொம்ப காலமாக குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கும் நிறைய பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அமையறவையோ பாக்கியம் இந்த காலத்தில் கண்டிப்பாக அமையும். நிறைய பேர் பொருளாதார வசதியாகவும் தொழில் நிமித்தமாகவும் பணம் வசதி பொருளாதார நெருக்கடிகள மாற்றம் ஏற்படும். திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் உண்டாகும். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்கள் உங்க ராசிநாதன் கேதுவோடு இணையும் 11ஆம் இடத்தில் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் யோகங்களையும் கொடுக்க போறாரு. வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளை நிற பூ அணிவித்து அர்ச்சனை பண்ணுங்க. ஏழை எளியோருக்கு வந்து ஒரு பச்சரிசி இந்த மாதிரி தானம்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் மகாலட்சுமி யோகம் வந்து சேரும். அனைத்து செல்வங்களும் பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.